சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகம் திருச்சதகம் 36வது பாடல். புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புக போதற்கு புகுவதாவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றேனின் மற்றிதற்கு என் செய்யேன் வினையேனே. புகுவதாவதும் செல்வதும் போதரவு இல்லதும் சென்றால் மீளாததும் ஆகிய பொன் நகர் எம்பெருமானுடைய சிவன் நகர். சிவன் நகர் போனால் திரும்பி வர முடியாது, முக்தி கிடைத்த மாதிரி. புக போதற்கு உகுவது ஆவதும் நம் மீது உள்ள பற்றுக்கள், நம்மிடம் உள்ள பற்றுக்கள் கழல வேண்டும், ஒன்றொன்றாக கழண்டு போக வேண்டும். எந்த எம்பிரான், எம்பிரானாகி இருக்கிற எம்பெருமான் சிவபெருமான் என்னை ஆண்டவன் கழற்கு, என்னை ஆணக்கூடியவன், அவனுடைய கழற்கு திருவடிக்கு அன்பு நெகுவதாகும், நெகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவனுடைய திருவடி மலர்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நித்தலும் தினமும், நித்தலும் தினமும் தினமும் என்ன பண்ணுறோம், அமுதோடு தேனோடு பால் கட்டி, அமுதமாகவும் தேனாகவும் பாலாகவும் கற்கண்டாகவும் போல நமது மகிழ்ச்சி நெகிழ்ச்சி அடைய வேண்டும், மனமாகுது நெகிழ்ச்சி அடைய வேண்டும் அவன் திருவடி மலரை நினைந்து. அது மிகுவது ஆவதும் என்றேனின் மிகுது பேரானந்தம். இதை நினைக்க நினைக்க பேரானந்தம் கிடைக்கப் பெறுவது. மதற்கு கிடைக்கவில்லை எனில் என் செய்வேன், என்னுடைய வினையேனே, என்னுடைய வினையாகப்பட்டது இப்படி இருக்கிறது, என் செய்வேன் என்றது. எம்பெருமானுடைய சிவநகர் புக போவதற்கு, சிவனுடைய அவனுடைய சிவநகர் போவதற்கு நம்முடைய பற்றுக்கள் கழல வேண்டும். அவனை எண்ணி, அவனுடைய திருவடியை எண்ணி பேரானந்தம் கொள்ள வேண்டும். பேரானந்தம் கொண்டால் நாம் சிவநகர் போகலாம். பேரானந்தம் கொள்ளாது என் மனது, என்னுடைய வினையின் பயனே. எம்பெருமானே. திருச்சிற்றம்பலம்.